ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு Cook with Cheru. சூப்பர் அக்கா, இந்த ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வேணும். நம்ம ஒரு நேபாளி மோமோ சூப் அந்த மாதிரி பண்ண போறோம். மோமோ சூப்பா? அது பேர் வந்து ஜோல் மோமோஸ். ஜோல் மோமோஸ், அது நேபாளி டிஷ். ஆமா, சூப்பர். அண்ட் இந்த டைம் வந்து நம்ம வந்து ஃபுல்லா நான்வெஜ்ஜா போனனால நம்மளோட வெஜிடேரியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு டிஷ், பட் இது வந்து நான்வெஜ் ஆவும் கஸ்டமைஸ் பண்ணலாம். சூப்பர். அப்போ இந்த வாட்டி வந்து வெஜிடேரியன் ஃபேன்ஸ் கண்டி உங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட். அண்ட் ஆல்சோ போன வாட்டி வந்து ரஷ்யா டிராவல் பண்ண மாதிரி இந்த வாட்டி வந்து நேபாள் டிராவல் பண்ண போறோம். ஸோ எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. சாப்பிடலாமா? ஸோ இந்த மோமோட ஷெல்லும் நம்ம தான் பண்ண போறோம். அந்த ரெடிமேட் இல்லாம we'll do it from scratch. ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்லி தருவோம். மைதா ஒரு கப் எடுத்துக்கலாம். 1 pinch salt. ஸோ மிக்ஸ் பண்ணிருங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு டைட் டோவா நம்ம நீட் பண்ண போறோம். ஸோ தண்ணி ஊற்றலாமா? ஸோ இந்த டோ வந்து ஒரு half an hour ரெஸ்ட் பண்ணோம். we'll put a cloth over it. அடுத்தது நம்ம வந்து இந்த டம்ப்ளிங்கோட ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒன்லி மிக்சிங் தான், ஈஸி. ஓகேவா? ஃபைன்லி சாப்ட் கேபேஜ், half capsicum ஃபைன்லி சாப்ட், green chilies சாப் பண்ணிருக்குது. அன்னையில வந்து சீட் எடுத்துட்டு அந்த அவுட் சைட் பார்ட் மட்டும் சாப் பண்ணிருக்கோம். ஓகே, ஸ்மால் ஒன். இதுல பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபில்லிங். இதுல நம்ம கேரட் ஆட் பண்ணலாம், சாப் ப்ராக்கலி ஆட் பண்ணிக்கலாம், இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா ஃபைன்லி சாப்டா இருக்கணும். அப்பதான் அந்த மோமோ போட்டு ஃபில் பண்றப்போ ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் we'll start with ஜோல். ஓகேவா? அதுக்கு ஒரு pan, ஆமா, pan எடுத்து ஸ்டவ்ல வச்சு சின்ன போடுமா? ஸ்மால் போதும். பீனட்ஸ் வந்து டோஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நம்ம சோயா ஆட் பண்ணலாம், எள் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இதே பேன்ல நம்ம அந்த சாஸ்க்காக ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஒரு ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன்லி சாப் ஜிஞ்சர், ஃபைன்லி சாப் கார்லிக், அண்ட் தென் கொஞ்சோண்டு கிரீன் சில்லி. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சு ஸோ இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக், ஜீராத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு ஓஷம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாமா? சில்லி பவுடர் லேஸாக போட்டுக்கலாம். ஸோ இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் நம்ம தக்காளி சட்னி அரைக்கிற மாதிரி. ஓ, மோமோஸ்க்கு தொட்டு சாப்பிடுவோமே ஒரு சட்னி, அந்த சட்னியா? அந்த மாதிரி, பட் அது எக்ஸாக்டா இல்ல. அது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம குக் பண்ணல. ஆமா, ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஆனியன் டொமேட்டோ மிக்சர் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி கூல் பண்ணிடலாம். இல்ல வந்து நம்மளோட பீனட்ஸ் டோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுவும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூல் டவுன் ஆகணுமா? அதுக்குள்ள நம்மளோட மோமோஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஜோல் கூல் ஆகிற டைம்ல we can start with the momos. ஓகே ஓகே. அண்ட் நம்ம மோமோஸ் சர்க்கிளா கட் பண்றதுக்கு we have a cookie cutter. வாவ். குட்டி குட்டி குட்டியா இந்த சைஸ் பால் போடுமா? இல்ல இதுலயும் பாதி வைக்கவா? ஓகே. So if you can see, it's like நம்மளோட finger தெரியுது வெளிய. ஆமா. ஓகே. ஆஹா.
ஸோ நம்மளோட மோமோ ரேப்பர் இஸ் ரெடி. ஒரு செமி சர்க்கிள் மாதிரி எடுத்துட்டு ஸோ இந்த சர்க்கிள்குள்ள ஃபில்லிங் வைக்க போகிறோம். வைக்கணும். ஓகே. ஸோ இந்த ஷெல்லோட அவுட்டர் ரிங்கில் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்காக. ஓகே. இது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்களே? ஆமாம், மாவுல தண்ணி ஸ்லரி அது பேர். ஆமாம், அது கூட. க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா we'll do the impression. ஒரு ஃபிங்கர், 2 fingers. டிசைன். ஆமா, டிசைனும் கூட இன்னும் நல்லா பைண்ட் ஆகும். ஆமா, அப்படியே ஒட்டிக்கும், ஓப்பன் ஆகாது. இந்த பேட்டர்ன் வந்து வெரி பேசிக், யார் வேணா பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம K-drama அனிமேலலாம் வரும்ல மோமோஸ், அந்த மாதிரி ஷேப் தான் பண்ண போறோம். எனக்கு ஆனால் மோமோஸ்னால ஞாபகம் வந்து குங்ஃபு பாண்டா மட்டும்தான். குங்ஃபு பாண்டால இஷ்டத்துக்கு மோமோஸ் சாப்பிட்டுக்கினே இருப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆறு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா கடையில் நீங்கள் ஒரு பிளேட் வாங்கினா 6 பீஸ் தான் கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம். ஓகேடா. இங்கே நான் வந்து ஸ்டீமர் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் பேன், வாட்டர் அண்ட் ஜாலி மாதிரி. நம்ம வந்து இட்லி ஸ்டீமர்லையும் பண்ணலாம். நம்ம கிட்ட அது இல்லாதனால இங்கே நம்ம DIY ஸ்டீமர் ஒன்று. DIY ஸ்டீமர் நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம். அண்ட் கொஞ்சோண்டு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில். ஓகே. ஸோ நல்லா ஹீட் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா? நல்லா ஸ்டீம் வரட்டும். சூப்பர். ஓகே. ஸோ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. we can start putting the momos. ஓகே. ஸோ அது ஸ்டீம் ஆகிற டைம்ல நம்மளோட ஜோல் அரைச்சிடலாம். சூப்பர். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அப்பதான் பேஸ்ட் மாதிரி வரும். பேஸ்ட் மாதிரி. ஓகே. ஓகே. எங்கள் அம்மா தக்காளி சிக்கன் இப்படி தான் இருப்பாங்க. நைஸா இதை போட்டலாமா? தண்ணி ஊற்றி குலுக்கி இவ்வளோ எடுத்துக்கணும். அந்த ஜாரை மூடி நல்லா ஷேக் ப்ரோட்டீன் ஷேக். ஸ்டீம் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாமா? பிரிச்சு விட்டேன். நம்மளோட சாஸ் ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஸ்டவ்ல வைக்கணுமா? ஆமா, அகைன் ஸ்டவ்ல. ஸோ நம்ம ஜோல் இஸ் டன். இது வந்து ஒன்றும் சூப்பியா இருக்கணும்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? உங்க தேவைக்கு ஏற்ப டிஷ் எப்படி வேணா நீங்க மாத்திக்கலாம். நம்ம இன்கிரிடியன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுத்திருப்போம். இதோட ஈஸியஸ்ட் வே வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மோமோ வைக்கிறது. நம்ம தான் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணோம். நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், சாப்ட் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம கிட்ட அது இல்லை, ஸோ நம்ம அதனால ட்ரை லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, டேஸ்டிங் போயிடலாம். ஓகே, there you go. கிட்ட போடுங்க. ஆஹா. எஸ். நல்ல ஒரு வார்ம் ஃபீலிங்ல, ஒரு சூப்பியாவும் இருக்கு. அப்படியே எதமா இருக்கு. அதுதான். அப்படி சாப்பிட்ட உடனே ஆஹா. ஒரு காமிங், ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி. ஆக்சுவலா உண்மையிலே சொல்லணும்னா அந்த சாஸும் சரி,
இந்த மோமோஸ் யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அது நம்ம வைக்கிற ஃபில்லிங் தான், அது நம்ம பண்ணுற டிஷ் தான். ஆனால் சாஸ் வந்து இன்னும் ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் எப்போ மோமோஸ் சாப்பிட்டாலும் இந்த சாஸ் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக டே டு டே சாப்பிட்றதோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இந்த சாஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பெட்டர் நீங்கள் சாஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ எதாவது பண்ணணும்னாலும் மோமோஸ் பண்ணிங்கன்னா அழகாக இந்த சாஸ் வச்சு சாப்பிட்ருங்க. அண்ட் நான் வழக்கம் போல் சொல்ல மாதிரி தான், இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க முன்னாடி எபிசோட்ஸ் பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மீடியாமேசன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது குக் வித் செரு only on MM Kitchen. அதே தான். Subscribe, like and comment below.